கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 39ஆம் வசனம். யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. தன் சீடர்கள்ட்ட, மக்கள்கிட்ட அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது காரியம் இது. அதை என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே பூமிக்கு வந்தார்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப பிதாவின் சித்தம் என்ன என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்னது? அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல். தேவன் பிதாவானவர் இயேசுட்ட என்னதை கொடுத்தார்? நம்மளைத்தான் கொடுத்தார். உலகம் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள். பூமி அவருக்காக படைக்கப்பட்ட காரியம். நம்ம அவர் சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப பிதாவானவர் நம்மளை இயேசுவின் கையில ஒப்படைச்சி, நீ என்கிட்ட உங்களை கொண்டு செய்யறேன்னு ஒரு பெரிய வேலையை இயேசுவானவருக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நம்ம சுவிசேஷத்துல முழுக்க பார்க்கிறோம், புதிய ஏற்பாடு முழுக்க பார்க்கிறோம். அப்ப மேய்ப்பன் அப்படின்றது வந்தது காரணமே இதைதான். அப்ப நம்மளை மேய்த்து சரியான பாதையிலே மேய்த்து, தேவன் வைத்திருக்கும் பாதையிலே மேய்த்து நம்மளை கொண்டு சேர்க்கணும். அதான் காணாமல் போன ஆடை பற்றி படிக்கணும். அப்படி காணாமல் போயிருந்தாலுமே நம்மளை தேடி கொண்டு மறுபடியும் மந்தையில் சேர்ப்பது தான் இயேசுவின் பிரியம். ஏன்னா தேவன் பிரியத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். அது நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு வந்தது போல இயேசுவானவர் நம்மளை அழைத்து கொண்டிருப்பதை உணர்ந்து அவர் நமக்கு வைத்திருக்கும் பாதையில செல்ல ஆசைப்படுகிறோமா? இல்லை காணாமல் போன ஆடை போல ஓடி ஒழிகிறோமா? ஒருவேளை அந்த ஆடு போய் முள்ளுல சிக்கிக்கிட்டனால கத்துச்சு, முள்ளுல சிக்கிக்கிட்டனால கத்துனால சத்தத்தை கேட்டு மேய்ப்பன் போய் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒருவேளை நம்ம எந்த மாதிரி இருக்கோம்? நம்ம கூப்பிடுறோமா? தேவனை கூப்பிடுறோமா? உலக சிக்கல்ல மாட்டிதான் இருக்கோம். இல்லை, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு சிக்கல் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனா இதைவிடாமல் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்ம சத்தத்தை கேட்டு நம்மளை ரட்சிக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னா அதுதான். இல்லை, நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நானா முடியாது அப்படின்னோம்னா அப்புறம் இயேசுவானவர் வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இருக்கிற தேவன் அழகா என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவின் சித்தமா, என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. என்னது? நம்மளை கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே. அப்ப கடைசி நாளில் நம்மளை எழுப்புவதே. கடைசி நாளில் எழுப்புவதுன்னு என்ன? நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்ம எல்லாமே மரித்த அனைவருமே எதிர்த்து நிற்க போகிறோம், பிதாவின் முன்பாக நிற்க போகிறோம். நியாயத்தீர்ப்பின் நாளில் ராஜாதி ராஜா உட்கார போறவர், நியாயாதிபதியா உட்கார போறவர் இயேசு கிறிஸ்து தான். பிதாவினவர் வரமாட்டாரு. அப்ப நம்மள நியாயத்திற்கு பிதாவினத்தில் கொண்டு சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நியாயத்தீர்ப்பு போறது முன்பாகவே அவர் சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் நம்ம சேர்ந்து கொள்வதுதான் இயேசுவுக்கும் பிரியம், பிதாவுக்கும் பிரியம். ஆனால் தான் அதை ரொம்ப அழகாக இயேசுவானவர் எதற்காக பூமிக்கு வந்தார், அவருடைய வேலை என்ன என்பதை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளும் தெரிந்து கொண்டோம். ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம இஷ்டப்படி இருப்போம். கடைசியில் எல்லாமே பார்த்துக்குவார்ப்பா, தேவன் யாரும் தண்டிக்கு விரும்புகிற தேவன் கிடையாது அப்படின்னா நம்மளா போய் வாண்டடா போய் விழுந்தோம்னா அப்புறம் தேவன் தண்டிக்க மாட்டாரு, ஆனால் கைவிட்டு விடுவார். கைவிட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறது ஆசைப்படுகிறோமா? கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை ரட்சித்து பிதாவுடைய சேர்ப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அவரு அதை புரிந்து அதுபடி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, பிதாவான சித்தத்தை நிறைவேற்றவே நீர் பூமிக்கு வந்ததை நாங்கள் அறிவ மாட்டோம். எங்களை பிதாவண்டை கொண்டு சேர்ப்பதே பிதாவினுடைய சித்தம். அதை நிறைவேற்றவே நீர் வந்தேன் என்பதை அறிந்து கொண்ட மாட்டோம். நாங்கள் முழுமையாக எங்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நியாயத்தின்படி, எங்கள் நீதியின்படி நியாயம் தீர்த்து எங்களை பிதாவின் அண்டை சேர்க்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தை அறிந்து அந்த நிலையிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.